மொழி மொழியை அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நறுங்கடியே, கண்ணி குமரி கடற்கொண்ட நாட்டிடையில் மண்ணி அது சிறந்த மண்ணுலக பேரரசு, தென்னன் மகளை திருக்குறளின் வான்புகழே, நெருப்பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கு, மண்ணும் சிலம்பன் மணி மேகதை வடிவு, உண்ணும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துள்ளேன் என்று என் நாவல் தமிழ்கிற என் தாய்மொழி தமிழை வாழ்கிறேன். வணக்கம். நான் உங்களுடைய தருகாசி 7ஆம் வகுப்பிலிருந்து வருகிறேன். மக்களின் நிலையத்தில் என்றும் நிலைத்திருப்பவர் கர்ம வீரர் காமராஜர். காமராஜரின் எளிமையான வாழ்க்கை முறையினையும் அவர் செய்த தொண்டினையும் சற்று விரிவாக ஒரு அனைவரிடத்தில் பேச அவரோடு வந்தது. காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் நாள் விருதுப்பட்டியில் பிறந்தார். காமராஜரின் பெற்றோர் குமாரசாமி சிவகாமி அம்மாள் ஆவர். காமராஜர் தனது 5 வயதில் திண்ணைப்பள்ளியில் படித்தார். காமராஜர் ஏனத்தி நாயனார் வித்யாலயா ஆரம்பப்பள்ளியில் தொடக்கப்பள்ளியும், சத்திரிய வித்யாலயா நடுநிலைப்பள்ளியும் படித்தார். காமராஜர் தனது இளமை பருவத்திலேயே அரசியல் பிரச்சாரங்களில் கலந்து கொண்டார். மற்றமிக்க காமராஜர் செய்தித்தாள்களை தினமும் படிப்பார். காமராஜர் தனது அரசியல் வாழ்வு புதுமைப்படுத்தார். இவர் 1954ஆம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக பதவியேற்றார். காமராஜர் கிராம மக்கள் மற்றும் பள்ளிக்கூடங்கள் சார்பான அனைத்திலும் பெரிதும் அக்கறை காட்டினார். இவர் அகில இந்திய காங்கிரஸில் தலைவராக இருந்த போது தன்னை தேடி வந்த பிரதமர் பதவியை மறுத்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் மறைவுக்கு பின் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களையும் இந்திரா காந்தி அவர்களையும் இந்தியாவின் பிரதமர்களாக அமர்த்திய தியாகியவர். இவர் ஜனநாயகத்தை காட்ட உண்மையான தலைவர் ஆவார். பொறுமையை பின்பற்ற வேண்டும், நேர்வழியில் போராட வேண்டும், உழைத்து வாழ வேண்டும், சட்டத்தை மதிக்க வேண்டும் போன்ற பல நற்கருத்துக்களை இவர் முன்வைத்தார். இவ்வாறு காமராஜர் பற்றிய வரலாற்றை உங்கள் அனைவருக்கும் என்னால் பேச முடிந்தது. இதற்கு வாய்ப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி.